வெல்கம் டு மிகில்வல் யூடியூப் சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது 6th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் டேர்ம் 2 எக்ஸசைஸ் 1.3. 1.3ல 12th சம் வரைக்கும் லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். இப்போ 13th சம்லேருந்து பார்க்க போகிறோம். மலர்விழி, கார்த்திகா அண்ட் அஞ்சலி ஆர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் நேட்டிவ் ஆஃப் தி சேம் வில்லேஜ். They work at different places. Malarvili comes to her home once in 5 days. Similarly, Karthika and Anjali come to their homes once in 6 days and 10 days respectively. Assume that they meet each other on the 1st October. When will all the three meet again? ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, மலர்விழி, கார்த்திகா அண்ட் அஞ்சலி இந்த 3 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க நேட்டிவ் பிளேஸ் வந்து ஒரே பிளேஸ் தான். அவங்க டிஃப்ரெண்ட் பிளேஸஸில் ஒர்க் பண்ணுறாங்க. மலர்விழி வந்து 5 டேஸ்க்கு 1 டே அவங்க வில்லேஜுக்கு வரா. அதே மாதிரி கார்த்திகா, அஞ்சலி. ஸோ கார்த்திகா வந்து 6 டேஸுக்கும் அஞ்சலி வந்து 10 டேஸ்க்கும் 1 டைம் அவங்க வில்லேஜுக்கு வராங்க. ஸோ இப்படி வரும்போது லாஸ்ட்டு அவங்க 3 பேர் எப்போ மீட் பண்ணாங்க அப்படின்னா 1st அக்டோபரில் மீட் பண்ணியிருக்காங்க. இந்த ஆர்டரில் வரும்போது நெக்ஸ்ட் அவங்க எப்போ மீட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எழுத வேண்டியது மலர்விழி. ஸோ மலர்விழி எப்போ அவங்க வில்லேஜுக்கு வரா? மலர்விழி இஸ் ஈக்குவல் 5 டேஸ். 5 டேஸ்க்கு 1 டே வராங்க. நெக்ஸ்ட்டு கார்த்திகா. ஸோ கார்த்திகா எப்போ அப்படின்னா 6 டேஸ்க்கு 1 டே வராங்க. நெக்ஸ்ட்டு அஞ்சலி. அஞ்சலி வந்து 10 டேஸ்க்கு 1 டே. ஸோ இப்போ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா 3 பேரும் எப்போ நெக்ஸ்ட்டு மீட் பண்ணுவாங்கன்னு கேட்குறாங்க. அப்போ என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா எல்சிஎம். ஸோ எல்சிஎம் கண்டுபிடிச்சிக்கலாம். 5, 6, 10. 1 5s are 5. 6 வந்து 5 டேபிளில் போகாது. ஸோ 6 அப்படி வச்சுக்கலாம். 2 5s are 10. நெக்ஸ்ட்டு 2 டேபிளில் போட்டுடலாமா? 1 அப்படி வச்சுக்கோங்க. 3 2s are 6. 1 2s are 2. நெக்ஸ்ட்டு 3 டேபிளில் தான் போடணும். 1 3s are 3. இந்த 1 அப்படி வச்சுக்கலாம். ஸோ LCM of 5, 6, 10 is equal 5 into 2 into 3. 5 2s are 10. 10 into 3 30. ஸோ 3 பேரும் நெக்ஸ்ட் எப்போ மீட் பண்ணுவாங்க அப்படின்னா 30th அக்டோபரில். ஸோ லாஸ்ட்டாக மீட் பண்ணது 1st அக்டோபரில். நெக்ஸ்ட் அவங்க எப்போ மீட் பண்ணுவாங்க அப்படின்னா 30th அக்டோபரில். Therefore, they will meet on 30th October. Question number 14. In an apartment consisting of 108 floors, 2 lift A and B starting from the ground floor stop at every 3rd and 5th floor respectively. On which floor will both of them stop together? என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் 108 ஃப்ளோர் இருக்குது. அங்கே 2 லிஃப்ட் இருக்குது. ஏ அண்ட் பின்னு சொல்லி 2 லிஃப்ட் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஏ லிஃப்ட் வந்து எங்கே ஸ்டாப் ஆகும்னா 3rd ஃப்ளோரில், பி லிஃப்ட் வந்து 5th ஃப்ளோரில். இந்த ஆர்டரில் போகும்போது அந்த 2 லிஃப்ட்டும் எப்போ மீட் பண்ணிக்கும், ஜாயின் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோன்னா லாஸ்ட்டு சம் மாதிரியே தான் எல்சிஎம் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு எல்சிஎம் ஆஃப் 3rd and 5th. ஸோ ஃபஸ்ட்டு லிஃப்ட் ஏ வந்து 3rd ஃப்ளோர்லையும் லிஃப்ட் பி வந்து 5th ஃப்ளோர்லையும் மீட் பண்ணிக்குது. ஸோ நெக்ஸ்ட் இப்போ எல்சிஎம் கண்டுபிடிக்க போகிறோம். எல்சிஎம் ஆஃப் 3 and 5. ஸோ 3 5. 1 3s are 3. 5 போகாது அப்படி வச்சுக்கலாம். 1 5s are 5. So LCM of 3 and 5 is equal 3 into 5. 5 3s are 15. ஸோ அந்த 2 லிஃப்ட்டும் எப்போ ஜாயின் பண்ணும், மீட் பண்ணும் அப்படின்னா 15th ஃப்ளோரில். ஸோ 15னா 15 ஃப்ளோரில் மட்டும் இல்லை, 15ஓட மல்டிபிள்ஸ்லையும் என்னவாகும், மீட் பண்ணிக்கும். ஸோ 15ஓட மல்டிபிள்ஸ் என்னதெல்லாம் 15, 30, 45, 60, 75, 90, 105. ஸோ 105 வரைக்கும் தான் போட முடியும். ஏன்னா மொத்தமே எவ்வளோ ஃப்ளோர் தான் இருக்குது, 108 ஃப்ளோர் தான் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன செய்ய முடியாது, போட முடியாது. Therefore, the answer is on 15, 30, 45, 60, 75, 90, 105
floors both the lift stop together. Question number 15. The product of two two-digit number is 300 and the HCF is 5. What are the numbers? ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா ப்ராடக்ட்னா மல்டிப்ளை, அதாவது ரெண்டு 2 டிஜிட் நம்பரை மல்டிப்ளை பண்ணால் வர ஆன்சர் வந்து 300. அதோட HCF என்ன கொடுத்துருக்காங்க? 5 கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இந்த 300க்கு ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ 300 ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் எப்படி போடணும்? எந்த டேபிளில் போடலாம்? 2 டேபிளில் போட்டுடலாமா? ஸோ 1 2s are 2, பேலன்ஸ் 1 இருக்குது, அப்போ 10 ஆயிரும். 5 2s are 10, இந்த 0 அப்படியே போட்டுக்கலாம். அகெயின் 2 டேபிள், 7 2s are 14, ஸோ பேலன்ஸ் 1 இருக்கும். 5 2s are 10. நெக்ஸ்ட்டு 5 டேபிளில் போடலாம். 1 5s are 5, பேலன்ஸ் 2 இருக்கும். 25 ஆயிரும். 5 5s are 25. நெக்ஸ்ட்டு 5 3s are 15, 1 5s are 5. ஸோ அப்போ 300ஓட ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் என்னலாம்? 300ஓட ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் என்னலாம்? 2 into 2 into 5 into 3 into 5. ஸோ ப்ரைம் ஃபேக்டர்ஸ் எழுதிட்டோம். இப்போ என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? அதோட HCF என்ன கொடுத்துருக்காங்க? HCF is equal 5. நம்ம இப்போ 2 டிஜிட் நம்பர் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ நம்ம எழுதிக்கலாம். 1 நம்பர் அனதர் நம்பர், இந்த ரெண்டு நம்பர் என்ன செய்ய போகிறோம்? நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ HCFனா ரெண்டு நம்பர்லேயுமே HCF கண்டிப்பாக இருக்கும். ஸோ இங்கே ஒரு 5, இங்கே ஒரு 5 போட்டுக்கலாமா? இப்போ நம்ம கண்டுபிடிச்ச ப்ரைம் ஃபேக்டர்ஸில் இந்த ஒரு 2 5 எழுதியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், 2 2 இருக்குது. ஸோ இங்கே ஒரு 2, இங்கே ஒரு 2 போடலாமா? HCFனா கண்டிப்பாக அந்த இப்போது ரெண்டு நம்பரில் இருக்கணும். அப்போ இங்கேயும் 2 இங்கேயும் 2 போட்டோன்னா 5 2s are 10 ஆயிரும். ஆனால் நமக்கு HCF என்ன கொடுத்துருக்காங்க? 5 தான் இருக்கணும். ஸோ அப்போ அந்த 2 நான் என்ன செய்கிறேன்? ரெண்டு 2வையும் ஒரே இடத்துல போட்டுக்கிறேன். ஸோ இன்ட்டு 2 இன்ட்டு 2. நல்லா கவனிங்க, HCF 5 கொடுத்துருக்காங்க. ஸோ HCFனா கண்டிப்பாக அந்த ரெண்டு நம்பரில் இருக்கணும். ஸோ நம்ம இந்த ரெண்டு 5ஐ இங்கே ஒரு 5 இங்கே ஒரு 5 பிரிச்சுக்கிட்டோம். இப்போ ரெண்டு 2 இருக்குது. ஸோ இங்கே ஒரு 2 இங்கே ஒரு 2 போட முடியாது. போட்டால் ரெண்டுலேயுமே இருந்தால் 5 into 2 10. அவங்க HCF 10 கொடுத்துருக்கணும். 10 கொடுக்கல, 5 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ரெண்டு 2வையும் நம்ம ஒரே இடத்துல போட்டுட்டோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஒரே ஒரு 3, இந்த ரெண்டு நம்பர் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு ஒரே ஒரு 3 இருக்குது. ஸோ 3ஐ இங்கேயே போட்டுட்டோன்னா இங்கே பாருங்கள், ஒரு நம்பர் நமக்கு 2 டிஜிட் நம்பர் கண்டிப்பாக வரும். இதை மல்டிப்ளை பண்ணால் 2 டிஜிட் வரும். அனதர் நம்பர் பாருங்கள், சிங்கிள் டிஜிட் தான் இருக்குது. ஆனால் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க? 2 டிஜிட் நம்பர்ஸ். ஸோ அப்போ இதுவும் 2 டிஜிட் நம்பராக தான் இருக்கணும். அப்போ நான் 3ஐ இங்கேயே போட்டுக்கிறேன். இப்போ மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். 5 2s are 10, 10 into 2 20. ஸோ இங்கே மல்டிப்ளை பண்ணுங்கள். 5 into 3 15. ஸோ இப்போ 20ஐயும் 15ஐயும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 300 கண்டிப்பாக வரும். ஓகேவா? ஸோ இப்போ இது ரெண்டுமே 2 டிஜிட் நம்பராகவே இருக்குது. இந்த ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ண வர ஆன்சர் 300 இருக்குது. இதோட HCF பாருங்கள் 5 தான். Therefore the two digit numbers are 20 and 15. Question number 16. Find whether the number 5,64,872 is divisible by 88. Use of the test of divisibility rule for 8 and 11 will help. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த நம்பர் வந்து 88ஆட டிவைட் ஆகுமான்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து 88 வந்து ஒரு பெரிய நம்பர். ஸோ இதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க? டிவிசிபிலிட்டி ரூல் கொடுத்துருக்காங்க. 8 11 வந்து டிவிசிபிலிட்டி ரூல் ஆஃப் 8 and 11 யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அதாவது 88ஓட ஃபேக்டர்ஸ் தான் இந்த 8ம் 11ம். 88 எப்படி எழுதலாம்? 88 is equal 8 into 11. ஸோ இந்த 88ஓட ஃபேக்டர்ஸ் தான் இந்த 8ம் இந்த 11ம். ஸோ ஃபஸ்ட்டு 8ஆல் டிவைட் ஆகுமான்னு சொல்லி செக் பண்ணலாம். 5,64,872. ஸோ இது எப்படி 8ஆல் டிவைட் ஆகுதான்னு செக் பண்ணணும் அப்படின்னா, லாஸ்ட் உள்ள 3 டிஜிட் எடுத்துக்கணும். ஸோ லாஸ்ட் 3 டிஜிட் என்ன? 872. ஸோ இது மட்டும் ஃபஸ்ட் 8ஆல் டிவைட் ஆகுதான்னு செக் பண்ண போகிறோம். ஸோ 1 8s are 8. ஸோ இந்த 7 கீழே போடுறோம். 7 கண்டிப்பாக 8ஆல் டிவைட் ஆகாது. ஸோ நம்ம 0 வச்சுக்கலாம். இப்போ இந்த 2 கீழே போடுறோம். 9 8s are 72. ஸோ பேலன்ஸ் என்ன இருக்குது? 0. நமக்கு ரிமைனிங் வந்து 0 வந்துருச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த நம்பர் வந்து
8ஆல் டிவைட் ஆகும். நெக்ஸ்ட்டு இந்த நம்பர் 11ஆல் டிவைட் ஆகுதான்னு பார்க்க போகிறோம். ஸோ 11ஆல் டிவைட் ஆகணும் அப்படின்னா 5,64,872. ஸோ இப்போ இந்த நம்பர் 11ஆல் டிவைட் ஆகுதான்னு செக் பண்ண போகிறோம். ஸோ ஆல்டர்னேட்டிவ் நம்பர்லாம் எடுக்க போகிறோம். ஸோ இதோட ஆல்டர்னேட்டிவ் நம்பர் வந்து இதுதான். இதோட டிஃப்ரென்ஸ் ரெண்டும் ஆட் பண்ணிக்கணும். ரெண்டே மைனஸ் பண்ணும்போது வர்ற ஆன்சர் 0 ஆர் 11ஆக இருந்தால் மட்டும்தான் அது 11ஆல் டிவைட் ஆகும். ஸோ 5 + 4 + 7 டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். -6 + 8 + 2 6 + 8 + 2. ஸோ இந்த ரெண்டோட டிஃப்ரென்ஸ் வந்து கண்டிப்பாக 0 ஆர் 11ஆக வந்து மட்டும்தான் அந்த நம்பர் 11ஆல் டிவைட் ஆகும். ஸோ 5 + 4 9 9 + 7 16 -8 + 2 10 10 + 6 16 16 - 16 0. ஸோ நமக்கு பேலன்ஸ் என்ன வந்திருக்கு 0 வந்திருக்கு. அப்போ கண்டிப்பாக அந்த நம்பர் 11ஆல் டிவைட் ஆகும். ஸோ 8ஆலையும் டிவைட் ஆகுது 11ஆலையும் டிவைட் ஆகுது. ஸோ இந்த ரெண்டு நம்பரால் டிவைட் ஆகினா கண்டிப்பாக இந்த நம்பர் 88ஆல் டிவைட் ஆகும். Therefore, as it is divisible by both 8 and 11, therefore 5,64,872 is divisible by 88. 8ஆலையும் டிவைட் ஆகுது 11ஆலையும் டிவைட் ஆகுது. therefore இந்த நம்பர் கண்டிப்பாக 88ஆல் டிவைட் ஆகும். Question number 17. Wilson, Madan and Guna can complete one round of a circular track in 10, 15 and 20 minutes respectively. If they start together at 7 a.m. from the starting point, at what time will they meet together again at the starting point? என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வில்சன், மதன், குணா இந்த 3 பேரும் ஒரு சர்க்குலர் ட்ராக் வந்து ரவுண்ட்ஸ் வராங்க. அதை வந்து 10 மினிட்ஸில் வில்சன் கம்ப்ளீட் பண்ணுறாரு, 15 மினிட்ஸில் மதன் கம்ப்ளீட் பண்ணுறாரு, 20 மினிட்ஸில் குணா கம்ப்ளீட் பண்ணுறாரு. இதே மாதிரி இருக்கும்போது இஃப் தே ஸ்டார்ட் டுகெதர் அட் 7 AM 7 AMக்கு அவங்க ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா அட் வாட் டைம் வில் தே மீட் டுகெதர் அகெயின் அட் தி ஸ்டார்டிங் பாயிண்ட். திரும்ப அந்த 3 பேரும் ஸ்டார்டிங் பாயிண்டில் எப்போ மீட் பண்ணுவாங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு வில்சன். ஸோ வில்சன் எவ்வளோ மினிட்ஸில் கம்ப்ளீட் பண்ணுறாரு அப்படின்னா 10 மினிட்ஸ். நெக்ஸ்ட்டு மதன். ஸோ மதன் எவ்வளோ மினிட்ஸில் கம்ப்ளீட் பண்ணுறாரு அப்படின்னா 15 மினிட்ஸ். நெக்ஸ்ட்டு குணா. குணா எவ்வளோ மினிட்ஸில் கம்ப்ளீட் பண்ணுறாரு அப்படின்னா 20 மினிட்ஸில். இப்போது நம்ம எல்சிஎம் எடுக்க போகிறோம். ஸோ எல்சிஎம் ஆஃப் 10, 15, 20. ஸோ இந்த 3 நம்பருக்கும் நம்ம எல்சிஎம் எடுக்க போகிறோம். 10, 15, 20. 2 5s are 10, 3 5s are 15, 4 5s are 20. நெக்ஸ்ட்டு 3 டேபிள் போட்டுக்கலாமா? 2 டேபிள் கூட போடலாம். 1 2s are 2, 3 போகாது அப்படியே வச்சுக்கலாம். 2 2s are 4. அகெயின் 2 டேபிள் 1 3 அப்படியே தான் இருக்கும். 1 2s are 2. நெக்ஸ்ட்டு 3 டேபிள் 1 1 1. ஸோ எல்சிஎம் ஆஃப் 10, 15, 20 is equal 5 into 2 into 2 into 3. So 5 2s are 10, 10 2s are 20, 20 into 3. 5 2s are 10, 10 into 2, 20, 20 into 3, 60 minutes. ஸோ நெக்ஸ்ட் எப்போ மீட் பண்ணுவாங்கன்னா 60 மினிட்ஸ்க்கு அப்புறம் மீட் பண்ணுவாங்க. 60 minutes is equal 1 hour. 60 மினிட்ஸ்னால் அது 1 ஹவரில். ஸோ 2 பேரும் எப்போ 3 பேர் எப்போ ஃபஸ்ட்டு மீட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா 7 AM ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் எப்போ மீட் பண்ணுவாங்க 7 AM ப்ளஸ் இந்த 1 ஹவரை நம்ம என்ன பண்ணிடலாம், இந்த 60 மினிட்ஸை 1 ஹவர் எழுதிடலாமா? ஸோ 1 ஹவர். ஸோ 7 + 1 8 AM. ஸோ நெக்ஸ்ட்டு 3 பேர் எப்போ மீட் பண்ணுவாங்க அப்படின்னா 8 AM மீட் பண்ணுவாங்க. ஸோ லாஸ்ட்டாக ஆன்சர் இப்படி எழுதிக்கலாம். தே ஸ்டார்டட் அட் 7 AM. 3 பேரும் 7 AMக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆஃப்டர் 60 மினிட்ஸ் தே மீட் டுகெதர். ஸோ 60 மினிட்ஸ் நம்ம 1 ஹவர் வச்சுருக்கோமா? ஸோ 7 + 1 8 AM. ஸோ 3 பேருக்கு நெக்ஸ்ட் எப்போ மீட் பண்ணுவாங்க அப்படின்னா 8 AMக்கு மீட் பண்ணுவாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட்டு கிளாஸில் செகண்ட் சாப்டர் பார்க்கலாம்.